உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், உன் தேவனாய கர்த்தரை இல்லாமல் வேறொரு தேவன் உனக்கு இல்லை. நம்ம பொதுவாக நம்ம திருச்சபைகளில் வந்து என்னென்னா அந்த 10 கற்பனைகளை வந்து திருவிருந்தில் நம்ம பயன்படுத்துவது இல்லை. அது வேகமாக வாசிக்க போயிடும். பட் அது வந்து டைம் எடுக்கும், அதை வாசிக்கணும். அட்லீஸ்ட் ஆண்டவர் சுத்தமான வரக்கூடிய ஏதாவது ஒரு முக்கியமான பண்டிகை காலங்களில் சரி அந்த 10 கற்பனையே நம்ம எப்போ சொல்லி ஆகணும், திருவிருந்தில் சொல்லணும், அதை ஞாபகப்படுத்தணும். சரிங்களா? இந்த 10 கற்பனை முதலாவது என்ன, முதல் பாயிண்ட் என்ன வரணும், 3 பிரிவாக பிரிப்பாங்க. முதலாவது என்னன்னா, நான் கடவுளுக்கு செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரை நேசிக்கணும், ஆண்டவருக்கு இணைய இருக்கக்கூடாது, ஆண்டவருடைய நாமத்தை நான் வீணில் கடவுளுக்கு. இரண்டாவது என்ன வரும்னா, என் தகப்பனுக்குரியது, அதாவது என் பெற்றோருக்குரியது என்ன, என் தகப்பனின் தாயின் என்ன பண்ண. மூணாவது என்னன்னா, ஆண்டவர் என்னோடு வாழ்கிற மக்களுக்கு நான் எப்படி நன்மை செய்யணும், எப்படி நான் தீமை செய்ய கூடாது. இதுதான் 10 கற்பனை. அதாவது கடவுளுக்கு நான் செய்ய வேண்டியது, இரண்டாவது என் பெற்றோருக்கு நான் செய்ய வேண்டியது, மூன்றாவது என்னோடு வாசம் பண்ணுவதற்கு நான் செய்ய வேண்டியது. அதாவது களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, நிச்சயாதிருப்பாயாக, இதெல்லாம் வரல. என்னோடு என்னோடு கூட பயணிக்கிறவங்களுக்கு, என்னோடு வாழ்கிறவங்களுக்கு நான் எப்படி நன்மை செய்யலாம், தீமை செய்யக்கூடாது. இதுதான் 10 கற்பனை. 10 கற்பனை 3 பகுதி. ஒன்று வந்து கடவுளுக்கு, ஒன்று வந்து என் பெற்றோருக்கு, ஒன்று அடுத்த பாயிண்ட் வந்து என்னது, என்னை சார்ந்து வாழ்கிறது. ஸோ இதுதான் 20 அதிகாரம். புரிஞ்சுங்களா? ஸோ 20 அதிகாரத்தை இன்றைக்கி நம்ம படித்தோம். முதலாவது என்ன படித்தோம், கடினமான சூழல், கனிவொரு சூழலாக இருக்கட்டும். ரெண்டாவது படித்தோம் தைரியம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். மூணாவது படித்தோம் அழைப்பு. 2 அழைப்பு இருக்கிறது, ஒன்று பொதுவான அழைப்பு, ஒன்று தனிப்பட்ட அழைப்பு. நாலாவது, என் வாழ்க்கையில் கடவுள் அற்புதங்களை செய்கிறார். அற்புதங்களை செய்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் யாரை நாம் வணங்கணும் என்பதற்கு எனக்கு கொண்டு வரும். என்ன நம்ம அடுத்து நம்ம படித்தோம், ஐந்தாவது என்ன படித்தோம், பஸ்கா பண்டிகை. நான் ஏன் கடவுளுடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளாய் நான் வாழ வேண்டும் என்று நான் படித்தோம். ஆறாவதாக நான் படித்தது என்னன்னா, விடுதலை பயணம். ஏன் விடுதலை பயணத்தில் ஆண்டவரை நம்மளை வந்து சுற்றி போகப்படுகிறார், ஏன் ஷார்ட்கட்டை ஆண்டவர் வைக்க மாட்டார். அடுத்து நம்ம படித்தது என்னன்னா, அமலேக்கிய போன்ற காரியத்தை நான் முற்றிலும் அழிக்க வேண்டும். அழிக்காவிட்டால் அது என்றைக்காவது முளைத்தெழுப்பி அது நமக்கே சாபத்தை கொண்டு வரும். அடுத்ததாக நம்ம படிச்சிருக்கோம் 10 புரிஞ்சுங்களா? நம்ம 20 அதிகாரத்தை 8 குறிப்புன்னு ஆரம்பிச்சோம். 8 குறிப்புங்களா? 8 குறிப்பு. இப்போ 20 அதிகாரத்தை நம்ம எதுக்காக நான் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னா, இதுதான் யாத்திராகமம். யாத்திராகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், நம்மளால சொல்ல தெரியும். இல்லை யாத்திராகத்தில் என்ன இருக்குது, என்ன இருக்குது, எதை எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ we need to have a clear-cut understanding of books of the Bible. வேதாகமத்தில் ஒவ்வொரு புத்தகத்தில் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா, அதில் உள்ள ஆவிக்குரிய விளக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நிச்சயம் அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். கற்றுக்கலாமே இந்த நாளில் இந்த வேத விளக்கத்தின் காரியங்கள் நமக்கு ஆசீர்வாதம். ஜெபம் செய்வோம்.